ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு விட்ரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ சிலபஸ் 2025 தமிழில் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய முதல் தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். அதில் இருக்கக்கூடிய 20 அதிகாரங்கள். நம்மளோட டெஸ்ட் பேட்சில் அது நான் இலக்கணத்தோட அது ஒவ்வொரு அதிகாரமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்க போகிறது அறநூல்களில் இருந்த டாபிக் 2 அறநூல்கள் தொடர்பான செய்திகள் இருந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய நாலடியார் நான்மணி கடிகை அதோட வேர் டு ஸ்டடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நியூ புக்கில் செவன்த்தில் செகண்ட் டேர்மில் இருக்குது. ஸோ நாலடியார் அது இங்கேயும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கான கிளாஸஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நாலடியார் மற்றும் நான்மணி கடிகை இன்றைக்கி எங்கெங்கே கவர் ஆகுது, அதாவது நாலடியாரில் நியூ புக்கில் உங்களுக்கு ஒன்று இருக்குது, ஓல்டு புக்கில் ஒரு இது கவர் ஆகுது, நான்மணி கடிகை ஓல்டு புக்கில் ஒன்று கவர் ஆகுது. ஸோ அதோட கிளாஸஸ், அதோட பாடலோட பொருள் என்ன, அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிற அந்த கிளாஸஸ் வீடியோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கூடிய வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 350 ருபீஸ் உங்களுக்கு பேட்சோட ஃபீஸ். உங்களுக்கு பேட்சில் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். வேர் டு ஸ்டடியிலேருந்து கிளாஸஸ் வீடியோஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அதே போல் இலக்கணத்துக்கான கிளாஸஸ், அப்புறம் டெஸ்ட் கொஷின்ஸ். ஸோ எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடியார். ஸோ இந்த நாலடியார் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு நியூ புக்கில் 7th செகண்ட் டேர்மில் உங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ நாலடியார் இதை ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாடலோட பொருள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். அதாவது நாலடியார் அப்படின்னா என்ன, நூல் குறிப்பு ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போது இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நாலடியார் அப்படின்னு எடுத்ததுமே எதில் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் தமிழ் நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய நூல்களில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது சங்க இலக்கிய நூல்கள். இலக்கிய நூல்கள்னு சொல்லலாம், இல்லை இலக்கணம்னு சொல்லலாம். ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடிய 2 நூல்கள் முதல்ல தோன்றுறது, சங்க காலத்தில் தோன்ற தமிழ் இலக்கணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இலக்கணமோ எதுனாலும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு தொல்காப்பியம் அப்புறம் அகத்தியம், இது 2ம் சங்க இலக்கிய நூல்களில் நம்ம சொல்லலாம். அடுத்தது நம்ம 2ஆவதாக பார்க்கக்கூடிய கேட்டகரி பார்த்தீங்கன்னா 14 மேற்கணக்கு நூல்கள். இந்த 14 மேற்கணக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் இதில் 14ல் மொத்தம் 18 நூல்கள் இருக்கும். அதை தான் நம்ம 14 மேற்கணக்கு அப்படின்னு சொல்கிறோம். அந்த 18 நூல்களை 2ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று 8 தொகை, இன்னொன்று 10 பாட்டு. அப்போ 8 தொகையில் 8 நூல்கள் இருக்கும், 10 பாட்டில் 10 நூல்கள் இருக்கும். இது எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச விஷயம். இந்த 18 சேர்த்து தான் நம்ம 14 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 14 கீழ்கணக்கு நூல்கள். இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது இதில் தான் நம்மளுக்கு என்னென்ன பாடல்கள்லாம் வருதுன்னா திரிகடுகம் வருது, அப்புறம் ஏலாதி வருது, சிறுபஞ்சமூலம் வருது. அதே போல் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நான்மணி கடிகையாக இருக்கட்டும், இல்லை நாலடியாராக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுக்கு வரக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள். சரிங்களா? இதுவுமே நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய அறநூல்கள் எல்லாமே, நான்மணி கடிகை ஒரு 9 நூல்கள் கொடுத்துருப்பாங்க, ஔவையார் பாடல்களை தவிர. ஸோ மீதி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு எந்த பதிவுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் தான் வருது. திருக்குறளுமே உங்களுக்கு 14 கீழ்கணக்கு நூல்களில் தான் வருது. ஸோ இது எல்லாமே அறக்கருத்துக்களை சொல்கிறனால இதுக்கான தலைப்பு அறநூல்கள் அப்படின்னு வச்சுருக்காங்க. நீங்கள் சிலபஸ்லேயே பார்த்துருந்துருக்கலாம். உங்களுக்கு இதோட தலைப்பு என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதை நம்ம அறநூல்கள் மற்றும் பிற தொடர்பான செய்திகள் அப்படின்னு தான் நம்மளுக்கு சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அப்போ இது எல்லாமே உங்களுக்கு எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் வருது. சரிங்களா? சரி, இப்போ அடுத்தது இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் நம்ம பார்த்தாச்சு. இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் இன்னொரு பெயர் அறநூல்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து இன்னொரு பிரிவு தமிழில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சங்க நூல்கள். இது முச்சங்கத்தை பற்றி பேசுகிறது, புலவர்களை பற்றி கூறுறது, இந்த நூல்கள் எல்லாம் சங்க நூல்களுக்கு கீழே வரும். அடுத்தது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நாலடியார். ஸோ நாலடியார் அப்படிங்கிறத நம்ம பிரிச்சோன்னா 4 கூட்டல் அடி அப்படின்னு வரும். ஸோ அப்போ இதில் மொத்தமே இந்த பாடலோட அடிகள் மொத்தம் எத்தனை? 4 அடிகள் தான் இதில் இருக்கும். இதோடைய ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோம்னா சமண முனிவர்கள். சரிங்களா? அப்புறம் இவரோட சிறப்பு பெயர், அதாவது நூலோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாலடி 400 மற்றும் வேளாண் வேதம் அப்படிங்கிறது நாலடியாரோட சிறப்பு பெயர். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய மொத்த பாடல்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 400 பாடல்கள் இதில் இருக்குது. இயல்கள் 11 இயல்கள் இருக்குது. அதிகாரம் 40 அதிகாரங்கள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒரு 10 பாடல்கள் இருக்கும். அப்போ மொத்தம் நம்மளுக்கு 40 அதிகாரம் இருக்குது. அப்போ 40 × 10 அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்சது 400 பாடல்கள். அதுதான் மொத்த பாடல்களின் தொகுப்பு 400. அடுத்தது இந்த நாலடியாரை தொகுத்தவர் அப்படின்னு பார்த்தோன்னா பதுமனார். நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார். இதில் பதுமனார் தொகுத்திருக்காரு. அடுத்தது ஒருத்தர் வராரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, திருக்குறள் எப்படி நம்ம முப்பால்னு சொல்கிறோம், அதே போல் இந்த நாலடியாரை
அதே போல் இவரும் திருக்குறளுக்கு இதை ஈக்குவலாக கொண்டு வந்து இதையும் 3 பாலாக வந்து தொகுத்திருக்காரு. ஸோ இதை வந்து முப்பாலாக தொகுத்தவர் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா முப்பாலாக பகுத்தவர் அப்படின்னு சொல்லலாம். யார் அப்படின்னு பார்த்தோன்னா தருமர் அப்படிங்கிறவர் பகுத்திருப்பார். ஸோ முப்பாலாக பகுத்தவர், நாலடியாரை முப்பாலாக பகுத்தவர் வந்து தர்மர். இது வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். அடுத்தது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கில் உள்ள, இப்போ இது வந்து 14 கீழ்கணக்கில்னு கேட்டாச்சு. உங்கள் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நாலடியார் எந்த நூல்களுள் ஒன்று, 8 தொகையா, 10 பாட்டா, 14 மேற்கணக்கா, கீழ்கணக்கா, சங்க நூல்களா அப்படின்னு உங்களுக்கு கேள்விகள் எழும். அப்போ நம்ம எப்படி சொல்லலாம் 14 கீழ்கணக்கில். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக எப்படி சொல்லணும்னா 14 கீழ்கணக்கில் இருக்கக்கூடிய ஒரே தொகை நூல் எது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம நாலடியாரை சொல்லலாம். அப்போ அந்த தொகை அப்படிங்கிறது என்ன, அதுக்கான பொருள் என்ன, அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தொகை அப்படிங்கிறது ஒருவரால் மட்டுமல்லாமல் பலரால் பாடப்பட்ட அந்த நூல்களை தொகுத்து தொகைக்கிறது தான் வந்து நம்ம தொகை அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் அப்போ நாலடியார் வந்து சமண முனிவர்கள் அப்படின்னு சொன்னாலே, அப்போ சமண முனிவர்கள் அப்படிங்கிறது பல முனிவர்களோட தொகுப்பு தான் இந்த நாலடியார் பாடல். அப்போ இதில் இருக்கக்கூடிய 400 பாடல்களையும் ஒரே முனிவர் வந்து பாடியது கிடையாது. சமண குலத்தை சேர்ந்த அந்த முனிவர்கள் பலரால் பாடப்பட்டது தான் இந்த நாலடியார். அதனால தான் வந்து இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், தொகை நூல்கள். மீறி பார்த்தோம் அப்படின்னா நான்மணிக்கிடியாக இருக்கட்டும், இல்லை வந்து திரிகடுகமாக இருக்கட்டும், திரிபஞ்ச மூலமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒருத்தரால் பாடப்பட்டது. 14 கீழ்கணக்கில் இருக்கக்கூடிய ஒரே நூலான இந்த நாலடியார் மட்டும்தான் பல பேரால் பாடப்பட்ட நூல். அதனால தான் இதை வந்து நம்ம தொகை நூல் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான இன்ட்ரடக்ஷன் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு போயிடுவோம். இந்த 14 கீழ்கணக்கு அப்படிங்கிறது தமிழகத்தில் சங்கம் மருவிய காலத்தில் இயற்றப்பட்ட, அப்போ எந்த காலத்தில் இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் இயற்றப்பட்டாங்கன்னா சங்கம் மருவிய காலத்தில் இயற்றப்பட்ட நூல்களை தான் லேட்டராக அதை வந்து நம்ம என்ன பேர் தலைப்பில் வந்து கூப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிற தலைப்பில் கூப்பிட்றோம். இதுவே வந்து பெரும்பாலானவை இதில் இருக்கிறது எல்லாமே நீதி நூல்கள்னு சொல்கிறோம். அதை வந்து நம்ம 14 கீழ்கணக்கில் இருக்கக்கூடிய 18 நூல்களையும் நம்ம என்னவா பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, எப்படி நம்ம 14 மேற்கணக்கை வந்து 8 தொகை 10 பாட்டு, அதில் 8 இதில் 10 18ன்னு சொன்னோம் மேற்கணக்கு. அதே போல் கீழ்கணக்கை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா 3 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. முதல் பிரிவு வந்து நீதி நூல்கள், 2ஆம் பிரிவு அகத்திணை, 3ஆம் பிரிவு வந்து புறத்திணை. ஸோ ஷார்ட்டாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா இது வந்து அகம்னு சொல்லுவாங்க, இது வந்து புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது 14 கீழ்கணக்கில் இருக்குள்ள 18ல் நீதி நூல்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேட்டால் 11 நீதி நூல்கள் இருக்குது. அந்த 11 நீதி நூல்களில் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நாலடியார், நான்மடிக்கடிகை, திரிகடுகம், திருப்பஞ்சமூலம் இதெல்லாம் அந்த நீதி நூல்களில் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகத்திணை நூல். அப்போ அகம் வந்து எத்தனை நூலில் இருக்குன்னு பார்த்தோன்னா மொத்தம் 6 நூல்கள் வந்து உங்களுக்கு அகத்துக்கு வந்து வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புறநூல்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு புறத்திணை நூல் மட்டும்தான் இருக்குது இந்த 18லையும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழவழி 40 அப்படிங்கிற அந்த ஒரு நூல் மட்டும்தான் உங்களுக்கு புறத்திணை இருக்கிற 18லையும் உங்களுக்கு ஒரே ஒரு நூல் மட்டும்தான் புறத்திணை. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து களவழி 40. சரி, இதோட வந்து உங்களுக்கு 14ஓட ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்தாச்சு, தமிழ் நூல்கள் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக வந்து நம்ம மூவ் ஆன் டு நாலடியாருக்கு வந்து போகலாம். ஸோ நாலடியாரோட பாட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நியூ புக்கில் இருக்கிறது தான் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து நம்ம ஓல்டு புக்குக்கு போக போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது நாலடியார். ஸோ இது வந்து உங்களுக்கு செகண்ட் டேர்மில் கவர் ஆகுது. ஃபஸ்ட்டு பாடல், நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தார்க்கு சென்று கொள்ளல் வேண்டும் செய்வினைக்கு வாய்க்கால் அணையார் தொடர்பு. சரி, இப்போ நம்ம கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே போயிடுவோம். எப்படியெல்லாம் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு செயலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த செயலோட ஆரம்ப வரியும் முடிக்கிற வரியும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அது இல்லாமல் இடைப்பட்ட வரிகளில் ஏதாவது ரொம்ப ஃபேமஸான வரிகள், தெரிஞ்ச வரிகள், ரொம்ப பழமை வாய்ந்த வரிகளாக இருந்துச்சுன்னா அந்த வரிகளும் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா அதில் நம்மளுக்கு ஃபில் த பேங்க்ஸ் மாதிரி கேட்க மாட்டாங்க. அந்த வரிகள் எந்த நூலுடையது, இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள பாடல் எது, இந்த வரிகளுடைய ஆசிரியர் யார் வந்து அந்த வரிகளை வந்து கூறியிருப்பாங்க, இப்படின்னு தான் நம்மளுக்கு தமிழில் இத்தனை காலமாக வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அதனால் அதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துடணும். அப்போ நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனிய ராயனும் என்று தொடங்கும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்கலாம். ஆன்சர் வந்து நாலடியார். அப்படி இல்லைன்னா இந்த ஈக்கால் துணியும் உதவாதவர் நட்பெண்ணும் அப்படிங்கிற அந்த வரிகளுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஆசிரியர் வந்து சமண முனிவர். ஸோ இப்போ இதோட பொருள் என்ன? இப்போ நாய்க்கால் அப்படின்னா நாயினுடைய கால் பார்த்தீங்கன்னா நல்லா கேப் விட்டு ஒரு விரலுக்கும் இன்னொரு விரலுக்கும் நல்லா கேப் வந்து அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கரியர் ஆயினும், அப்போ நாயுடைய கால் வந்து எந்த அளவுக்கு க்ளோஸ்டாக இருக்கோ, அதாவது ரொம்ப ஒட்டிட்டு இருக்கோ அந்த மாதிரி
நட்பு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அதாவது எங்கே போனாலும் ஒன்றா போகிறது, என்ன பண்ணாலும் ஒன்றா பண்ணுறது, அவன் இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு க்ளோஸ் திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அப்படி அப்படி வந்து ஒரு சிலர் இருப்பாங்க. அப்போ அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எதை உவமையாக சொல்கிறாங்கன்னா, நாயருடைய கால் விரல்களை வந்து உவமையாக சொல்கிறாங்க. எதுக்காகனா, நாயினுடைய விரல்கள் வந்து எப்படி ஒட்டி கொண்டு இருக்கிறதோ அதே போல் வந்து அவர்களுடைய நட்பும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடியவரோட நட்பு வந்து கால் துணையும் உதவாதார் நட்பு. அப்போ இந்த ஈயருடைய கால்கள் வந்து எந்த அளவுக்கு சிறியதாக இருக்கோ அந்த கடுகளவு கூட அவங்களோட நட்பு வந்து பயன் பெறாது. ஏதாவது ஒரு ஆபத்து காலத்தில் அந்த மாதிரி இருக்கவங்க நம்மளுக்கு உதவ மாட்டாங்க. அப்போ யார் உதவுவாங்க அப்படின்னு சொன்னால், சேத்தாராயினும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்வினைக்கு வாய்க்கால் அணையார் தொடர்பு. அப்போது செய்தாயினும் அப்படின்னா ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடியவங்க, அவங்க நம்ம பக்கத்துலேயே இருக்க மாட்டாங்க, ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நட்பு தான் நம்மளுக்கு வந்து தேவை. அதை தான் நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கணும். ஸோ அந்த நட்பு வந்து எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நீங்கள் என்றைக்கும் கைவிட்றாமல் அதை தேடி சென்று அந்த நல்ல நட்பை நீங்கள் தொடரணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட வரிகள். அப்போ இந்த பாட்டில் முழுமையாக கூறக்கூடிய கருத்து வந்து நட்பு. திருக்குறள் எப்படி அதிகாரம், நட்பதிகாரம், அதே போல் வந்து ஒழுக்கமுடைமை, அதே போல் வந்து பெரியாரை பேணி காத்தல், அந்த மாதிரியான அதிகாரங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதே போல் நாலடியாரில் வந்து கூறும் கருத்து என்ன, ஒவ்வொரு பாடலில் வரக்கூடிய கருத்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ நாலடியாரில் இந்த பாடல் வரிகளில் கூறக்கூடிய கருத்து வந்து நட்பு. அப்போ தீய நட்பு எது, நல்ல நட்பு எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் எதாவது கொடுத்துருக்காங்க. நாய் விரலை ஓமையாக சொல்லியிருக்காங்க. அதே போல் ஈயோட கால அளவுக்கு கூட அந்த நட்பு உதவாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய நட்பை வந்து நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா வாய்க்கால் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தொலைதூர நட்புக்கு வாய்க்காலை ஏன் உண்மை பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு கேணிலையோ இல்லை ஒரு ஓடையிலையோ வந்து நீர் வரும். அந்த நீரை வாய்க்கால் வந்து இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய பயிர்களுக்கு கொண்டு போய் அந்த வாய்க்கால் சேர்க்குது. அப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு எது மீடியேட்டராக இருக்குது, அந்த வாய்க்கால் வந்து அந்த நீரை வந்து கொண்டு சென்று அந்த பயிர் வந்து வளர்கிறதுக்கு உதவுது வாய்க்கால். அந்த மாதிரி தூரத்தில் இருக்கக்கூடிய நட்பு தான் என்னைக்கா ஒரு நாள் நம்மளுக்கு வந்து உதவும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நட்பை என்றைக்குமே நீங்கள் கைவிற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக வந்து சில நட்புகள் வந்து நம்ம க்ளோஸாக இருப்பாங்க, க்ளோஸாக இருக்கவங்களும் ஒரு சிலர் நல்லவங்களாக இருக்காங்க. எந்நேரமும் நம்ம கூடயே இருந்தாலுமே ஒரு சிலர் வந்து நம்மளுக்கு நல்லது நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இந்த பாடல் வரிகளோட பொருள். இப்போ நம்ம கீழே இருக்கக்கூடிய பாடல் பொருள் பார்க்கலாம். நாயின் கால் விரல்கள் எப்பயுமே எப்படி தான் இருக்கும், நெருங்கி தான் இருக்கும். அந்த நெருங்கிய கால் விரல்களை சிலர் வந்து அதே போல் நம்மோட நெருக்கமாக இருப்பாங்க. எங்கே போனாலும் ஒன்றா போகிறது, என்ன பண்ணாலும் ஒன்றா செய்கிறது, அவன் இல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியே நெருக்கமாக இருப்பாங்க. ஆனால் அவர்களால் நம்மளுக்கு கால அளவுக்கு கூட நம்மளுக்கு எந்த ஒரு பயனுமே கிடைக்காது அப்படிங்கிறது இதோட பொருள். அடுத்து இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வாய்க்கால் வந்து எப்படி நீரை வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து பயிருக்கு சேர்க்குதோ அதே போல் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய நட்பை வந்து நம்ம தேடி அதை வந்து நம்ம பத்திரமா வந்து பாதுகாத்து வச்சுக்கணும். அது என்றைக்குனாலும் நம்மளுக்கு உதவும் அப்படிங்கிறது இந்த பாடலோட பொருள். அதுக்கோட சொற்பொருள் பாருங்கள். இப்போ நாய்க்கால் அப்படிங்கிறது நாயினது கால், கால் அப்படிங்கிறது ஈயின் கால் அளவு கூட அவங்க உதவ மாட்டாங்கிறதுக்காக அதை ஓமையாக சொல்லியிருப்பாங்க. நன்கணியரை பிரித்தா நன்கு கூட்டல் அணியர். அப்போ அந்த அணியர் அப்படிங்கிறது பொருள் என்ன அப்படின்னா, நெருங்கி இருப்பவர்கள், எப்பயுமே நாயோட கால் மாதிரி ஒட்டிக்கிட்டே நெருங்கியே இருப்பவங்க அந்த அணியர் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது எண்ணாம் அப்படின்னா அவங்களால நம்மளுக்கு என்ன பயன் கிடைக்குது, ஒரு பயனும் இல்லை. அதே போல் சேய்மை அப்படிங்கிறது தொலைவு. சேய் அப்படின்னாலே அதுக்கோட மீனிங் என்ன, தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய நட்பு நம்மளுக்கு என்னைக்காவது உதவும். செய் அப்படிங்கிறது வயல். இது ரெண்டையுமே நீங்கள் பார்த்துக்கணும். சேய் அப்படிங்கிறது நெடில் வரும்போது அது தொலைவு பொருளை கொடுக்குது. செய் அப்படிங்கிற குரில் வரும்பொழுது அதுக்கான பொருள் வந்து வயல் அப்படிங்கிறது கொடுக்குது. அடுத்து அணையார் அப்படின்னா போன்றோர், அவங்கள போல நட்பு நம்மளுக்கு தேவை. அந்த அவங்கள போல அப்படிங்கிறது அணையார். சரிங்களா. அடுத்து இப்போ நூல் குறிப்பு 14 கீழ்கணக்கு நூல் ஒன்று ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்நூலோட சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 400 பாடலை கொண்டனால இதுக்கு 4 அடி 400 அப்படிங்கிற அந்த சிறப்பு பெயரும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்ட நூலின் தொகுப்பு. அதனால தான் இது 14 கீழ்கணக்கில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொகுப்பு நூல் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அடுத்து 14 கீழ்கணக்கோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சங்க நூல்களில் இருக்கக்கூடிய 10 பாட்டும் 8 தொகையும், சங்க நூல்கள்னு சொல்லக்கூடியது 10 பாட்டும் 8 தொகையும். 10 பாட்டில் 10 நூலும் 8 தொகையில் 8 நூலும் இருக்கும். நம்ம சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். அந்த 18 நூல்கள். இதை வந்து நம்ம என்ன நூல்கள்னு சொல்கிறோம், 14 மேல் கணக்குன்னு சொல்கிறோம். அது வந்து கீழ்கணக்கு கிடையாது. 14 மேல் கணக்குன்னு சொல்லக்கூடியது தான் 10 பாட்டு 8 தொகையும் வரும். சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு தான் அந்த 14. இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சு. இதுலேயும் 18 நூல்கள் இருக்குது. 18 அப்படிங்கிறது என்ன, 14 அப்படிங்கிறது என்னோட பொருள் வந்து 18 நூல்கள் இருக்கனால அது 14 அப்படின்னு பேர் வந்துச்சு. இந்நூல்களில்
இந்நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் எனவும் கூறுவர். ஸோ 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு தான் நம்ம அதை அழைக்கிறோம். 11 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலான நூல்கள் வந்து அறநூல்களாக தான் இருக்குது. இப்போ புக் பேக்கில் கொடுத்துருக்க கொஷனுக்கும் ஆன்சர் நம்ம பார்த்துருவோம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அணியர் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன, அப்படி நெருங்கி இருப்பவர் அப்படிங்கிறதான் பொருள். ஸோ அணியர் அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து நெருங்கி இருப்பவர். அதே போல் செய் அப்படிங்கிறதுக்கான பொருளும் உங்களுக்கு ஏற்கனவே இங்கே பொருளை பார்த்தாச்சு. செய் அப்படிங்கிறது வயல் அப்படின்னு அர்த்தம். ஸோ குரில் கொடுத்துருந்தா வயல், நெடில் கொடுத்துருந்தா தொலைவுன்னு அர்த்தம். அப்போ இந்த செய் அப்படிங்கிறதுக்கான பதில் வந்து வயல். இது நெருங்கி இருப்பவர். நாய்க்கால் அதை பிரித்தா நாய் கூட்டல் கால் அப்படின்னு வரும். இங்கே நன்கணியர், நன்கு கூட்டல் அணியர். இதோட பிரித்தெழுதுக, ஏன்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நம்மளுக்கு இலக்கணத்தில் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நன்கு கூட்டல் அணியர் அப்படிங்கிறது நம்மளுக்கு இது பிரித்தெழுதுக. நட்பெண்ணாம், அதுவும் வந்து நட்பு கூட்டல் எண்ணாம், நட்பு கூட்டல் எண்ணாம். இதெல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எல்லாமே நாங்கள் வந்து செப்பரேட்டாக புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு நம்ம பேட்ச்லேயே வந்து பிடிஎஃப் வந்து மெட்டீரியல் வந்து கொடுத்துருவோம். அடுத்து நாலடியார் டாஸ் நூல்களில் ஒன்று, நாலடியார் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 11 என்பதற்கு டாஸ் என்பது பொருள், 11 அப்படின்னா 18 அப்படிங்கிறது பொருள். அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓல்ட் புக்கில் இருக்கக்கூடிய நாலடியார் பாட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ அதில் கொடுத்துருக்கக்கூடியது அழியா செல்வம். அப்போ இந்த பாடலோட பொருள் என்ன, எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா செல்வம், கல்வி செல்வத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த செல்வம் கல்வி செல்வம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல நட்பு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா போன பாடலில், இதில் வந்து கல்வியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பாடல் வரிகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வைப்பலி கோட்படா வாய்த்தீர் கேடிலை. ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் வரியை வந்து தெளிவாக பார்த்துக்கணும். அது எந்த நூலில் இருந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மிகச்சிறப்பின் அரசர் வென்றின் வல்லார் எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்றும் அல்ல பிற. இப்படிங்கிறது இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வைப்பிலி கோட்படா அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து பொருள் சேமித்து வைக்கும் இடம். ஸோ ஏதாவது ஒரு வைப்பிலி கோட்படா அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு நீங்கள் வந்து ஒரு பேங்க் லாக்கரோ அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி பொருள்கள் வந்து சேர்த்து வைக்கக்கூடிய இடம் தான் இந்த வைப்பிலி கோட்படா. வாய்த்தீர் கேடில்லை அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் வந்து இப்போ இந்த வைப்புலி கோட்படானா நீங்கள் வந்து கல்வியை ஒரு பொருளாக நினச்சிக்கிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு 10 ரூபாய் இருக்குது. அந்த 10 ரூபாயை நீங்கள் லாக்கரில் வச்சு பூட்டி வச்சுக்கிறீங்க. அதை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா போயிடும், உங்ககிட்ட கையில் காசு இருக்காது. பணம் அப்படிங்கிறது நிலையானது கிடையாது, ஒருத்தர்கிட்ட மாறிட்டே இருக்கும். அப்போ இன்றைக்கி உங்ககிட்ட 10 ரூபா இருக்குன்னா நாளைக்கு அது செலவாயிடும், உங்கள் கையில் எதுவுமே இருக்காது. ஸோ செலவாயிடும், வீணாயிடும் பணம். அதே வந்து கல்வியை வந்து நீங்கள் ஒரு பொருளாக உங்ககிட்ட என்றைக்குமே வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு செல்வமாக உங்ககிட்ட வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் பிறருக்கு கொடுத்தாலும் இந்தாப்பா நீ வச்சுக்க அப்படின்னு கொடுத்தா கூட அது அடுத்தவங்களுக்கு போகுமே தவிர உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இது குறையாது. உங்ககிட்ட இப்போ இந்த கல்வி அறிவு இவ்வளோக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலுமே, இப்போ ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய கல்வி அறிவு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் மாணவர்கள் கல்வி அறிவு வளருமே தவிர ஆசிரியர்களின் அறிவு என்றைக்குமே குறையாது. ஸோ இதுதான் அதோட பொருள். ஸோ அப்போது கல்வியை நீங்கள் ஒரு செல்வமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது என்றைக்குமே உங்களை விட்டு நீங்காது, என்றைக்குமே அது குறையாது. மிகச்சிறப்பின் அரசர் சென்றின் வல்லவர். இரண்டாவது வரிக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளோ பெரிய அரசர், அவரோ அதாவது பெரிய அரசர்ப்பா, அவர் கேட்டால் எதுவுமே இல்லைன்னா கூட எல்லாத்தையுமே கொடுத்துடணும், அவ்வளோ பெரிய சிறப்பு மிக்க அரசர். பிஎம்மாக இருக்கட்டும் சிஎம்மாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், கல்வி அறிவு உங்ககிட்ட இருந்து அவங்களால வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய இப்போ செல்வம் வந்து உங்ககிட்ட இருக்குது, அதை வந்து சிஎம் நினச்சா வாங்கிட முடியும், எடுத்துக்க முடியும். பிஎம் நினச்சா எடுத்துட முடியும், ஒரே நாளில் நம்ம வந்து இல்லாமல் ஆக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் சொல்கிறாங்க. ஸோ மன்னர்கள் நினச்சா நம்மளை வந்து வறியவர் ஆக்கலாம் பொருட்செல்வம் இருந்தால். அதே கல்வி செல்வம் இருந்துச்சு அப்படின்னா எந்த மன்னர் நினச்சாலும் நம்மளை வந்து ஏழையாக்க முடியாது. அப்போ எந்த மன்னராலும் கைப்பற்ற முடியாத செல்வம் அப்படின்னா அது என்ன செல்வம், அது வந்து கல்வி செல்வம். அடுத்து எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்றும் அல்ல பிற. அப்போ எச்சம் அப்படின்னா அப்போ எஞ்சிய செல்வம், எஞ்சியது எது? அப்போது ஒவ்வொருத்தரும் வந்து நம்மளுக்கு லெகசியாக ஒன்று விட்டுட்டு போவாங்க இல்லையா, நம்மளோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளோட கிராண்ட் ஃபாதர்ஸாக இருக்கட்டும், நம்மளோட வரக்கூடிய காலங்களுக்கு வர தலைமுறைக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு லெகசி, ஒரு ஏதோ ஒரு பொருளை வந்து நம்மளுக்கு விட்டுட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் விட்டுட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களோட தலைமுறைக்கு விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறது பொருட்செல்வம் கிடையாது, கல்வி செல்வம் அப்படிங்கிறது தான் இந்த நாலடியாரோட பாட்டல். ஸோ விச்சை அப்படிங்கிறது கல்வி. ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய மக்கட் செய்வன அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய வாரிசுகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய செல்வம் வந்து கல்வி செல்வம் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய பொருள். ஸோ வாய்த்து ஈல் அப்படிங்கிறதான பொருள் வந்து வாய்க்கும்படி கொடுத்தல், அடுத்து வேறு தலைமுறைக்கு கொடுக்கறது வந்து கல்வி செல்வமாக இருக்கணும். அடுத்த பாடலின் பொருள் இதுதான். கல்வியை பொருள் போல் வைத்திருப்பினும் அது பிறரால் யாராலையுமே கொல்லப்படாது, எடுத்துக்கிட்டாலும் அது குறையாது. நீங்களா இந்தாப்பா வச்சுக்க திருடினாலும் குறையாது, நீங்களா கொடுத்தாலும் அது குறையாது. மிகச்சிறப்பு உடைய அரசர் வந்து கவர்ந்தாலும் எடுத்துக்கிட்டாலும் அது குறையாது. அப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எந்த செல்வம், கல்வி செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நூல் வெளியீடு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தது தான் 11 கீழ்கணக்கில் ஒன்று, இதோட
சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தா நாலடி 400. அதே போல் வேளாண் வேதம் அப்படிங்கிறதோட பொருள். இந்த நாலடியாரை எதுக்கு அடுத்ததாக கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா திருக்குறளுக்கு இணையாக வந்து கன்சிடர் பண்ணுறோம். திருக்குறள் எப்படி 3 அதிகாரங்கள் முப்பால் இருக்கோ அதே போல் இதுலேயுமே முப்பால் வந்து இருக்குது, முப்பாலின் பகுப்பு இருக்குது. அதனால் திருக்குறளுக்கு அடுத்ததாக நாலடியாரை பண்ணுறோம், திருக்குறளையும் நாலடியாரையும் வந்து நம்ம ஒப்புமைப்படுத்துகிறோம். இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த நாலடியாரை முப்பாலாக பகுத்தவர் யார் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு கீழே வந்து அது ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அந்த பகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி அவரோட பேர் என்னன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது வந்து இந்த நாலடியாரில் இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்கலாம் அப்படின்னா, அதாவது தெரிஞ்ச கருத்து எல்லாமே அறக்கருத்து நூல்கள் தான், வாழ்க்கையில் எளிய முறையில் எல்லாருக்கும் தெரிஞ்ச கருத்துக்களை கூறி அறிவுரை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டால் நம்ம நாலடியார் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திருக்குறள்லாம் வந்து நம்மளுக்கு வாயிலே, அதாவது வார்த்தைகள் வந்து கல்லாதவருக்கு அது புரியாது, படித்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தைகளுக்கான பொருள் என்ன மீனிங் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதே நாலடியார் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி, இந்த மாதிரியான எளிய வாக்கியங்கள் வந்து அந்த நாலடியாரில் இருக்கும். அப்போ அதை வந்து கல்லாதாரும் அதை படித்தாங்கன்னா அதுக்கான அர்த்தம் என்னங்கிறது புரியும். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய எளிய நீதிமுறை தத்துவத்தை வந்து கூறுறது வந்து இந்த நாலடியார் அப்படிங்கிறது இதுக்கு ஒரு சிறப்பான இதாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் பின்னாடி கொடுத்துக்கிறது பார்த்தலாம். ஒருவர் தம் குழந்தைங்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்ன செல்வம்? வீடா, கல்வியா, பொருளா, அணிகலனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கான என்ன செல்வம்? கல்வி செல்வம். அடுத்தது கல்வியை போல் டாஸ் செல்லாத செல்வம் வேறில்லை. கல்வியை போல எந்த செல்லாத கேடில்லாத செல்வம் தான் வந்து வேறில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்டு, வாய்த்தீன் என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது. வாய்த்து கூட்டல் ஈன். ஸோ வாய்த்தீன் அப்படிங்கிறத வந்து வாய்த்து கூட்டல் ஈன். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து கேடில்லை என்பதை பிரித்தெழுது கிடைப்பது. கேடு கூட்டல் இல்லை. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். எவன் கூட்டல் ஒருவன் எவன் ஒருவன். இன்னு கூட்டல் ஓ உங்களுக்கு வந்து என்னவா மாறும்? நோவா மாறும். ஸோ எவன் கூட்டல் ஒருவன். ஆப்ஷன் ஆ வந்து ரைட் ஆன்சர். இப்போ இந்த சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக எல்லாமே உங்களுக்கு எந்த இடத்துல வல்லின மிகும் வல்லின மிகா இடங்கள் என்ன, எப்படி சேர்த்தெழுதணும், வருமொழி நிலைமொழி எப்படி சேரும் அப்படிங்கிற ஃபுல் விளக்கமுமே உங்களுக்கு நம்மளோட பேட்சில் வந்து உங்களுக்கு அதோட பிடிஎஃப் கொடுத்துருவோம். அதோட கிளாஸஸும் வந்துடும். நீங்கள் நம்ம பேட்சில் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் A to Z எப்படி வந்து சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக நம்ம பண்ணுறது, புக்கில் இருக்க கொஷின் இருந்தாலும் சரி இல்லாத கொஷின் வந்தாலும் சரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான தெளிவான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான்மணி கடிகை. நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து நான்மணி கடிகை. இதுலேயுமே நம்மளுக்கு பேர்லேயே வந்துடுது 4 மணியான கருத்துக்களை கூறும் பாடல். கடிகை அப்படின்னா செய்யுள் பாடல் வரிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது இதில் இருக்கக்கூடிய பாட்டு என்ன? மனைக்கு விளக்கும் மடவர், மடவர் தனக்கு தகைசால் புதல்வர், மணக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கு மோதின் புகழ்சால் உணர்வு. இது வந்து நான்மணி கடிகையோட ஆசிரியர் விளம்பி நாகனார். நம்ம வந்து இந்த நூல் குறிப்பை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் விளம்பி நாகனாருக்கு. ஸோ விளம்பி நாகனார் அப்படிங்கிறது ஆசிரியர், நான்மணி கடிகையின் ஆசிரியர். அதில் மொத்தம் எத்தனை கருத்துக்கள் சொல்கிறாங்கன்னா 4 மணியான கருத்துக்கள் வந்து அதில் கூறப்படுது. மொத்தம் இருக்கக்கூடிய பாடல்களின் எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 104 பாடல்களின் எண்ணிக்கை. அதில் வந்து 2 பாடல் வந்து ஜியு போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். இது இம்பார்ட்டண்ட்டான டேட்டாஸ், இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், நீங்கள் எல்லாமே நோட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இருக்கக்கூடிய 2 பாடலாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வந்து யாருன்னு பார்த்தா ஜியு போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். அடுத்து இதில் இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் இருக்குது காலம். ஸோ காலம் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் நூற்றாண்டில் இந்த நான்மணி கடிகை இயற்றப்பட்டது. அடுத்து இதில் இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து பாடலில் எந்த கடவுளை மையமாக கொண்டு இந்த நான்மணி கடிகையில் கடவுள் வாழ்த்து, ஏன்னா எல்லா இதுக்குமே நீங்கள் வந்து ஆங்கிலத்துலேயே எடுத்துக்கங்க, தமிழ்ல எடுத்துக்கங்க, ஒரு பாடலை ஆரம்பிக்கிறோம் இல்லை ஒரு வந்து எப்பிக்கா ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ அப்போ அந்த ப்ரேயர்ஸ் வந்து ஆரம்பிச்சுட்டு தான் அடுத்தது அந்த பாடலை ஏற்ற போவாங்க. ஸோ அப்போ அந்த கடவுள் வாழ்த்தில் இதில் நான்மணி கடிகைக்கு யார் எந்த கடவுளை வந்து வேண்டியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா திருமாலை தான் வேண்டியிருப்பார். ஸோ இதில் வந்து 2 பிரிவு வந்து சொல்கிறாங்க. ஒன்று, இந்த விளம்பி நாகனார் வந்து வைணவ சமயத்தை சார்ந்தவராக இருக்கணும், அப்படி இல்லைனா சைவ சமயத்தை சார்ந்தவராக இருக்கணும்னு. வைணவ சமயம் ஏன்னு சொல்கிறாங்கன்னா இவர் வந்து ஸ்டார்டிங்கில் கடவுள் வாழ்த்து பாடலை வந்து பெருமாளை வந்து பாடினனால அவர் வந்து வைணவத்தை ஃபாலோ பண்ணவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல்களில் சமண கருத்துக்களில் வந்து நிறைய சொல்லியிருப்பார். சமணர்கள் பயன்பற்றக்கூடிய அந்த கருத்துக்களை அதிகமாக சொன்னனால இவர் வந்து சமணராக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அப்போ வேறு உங்களுக்கு எக்ஸாமில் வந்து இவர் வைணவரா சமணரா அப்படின்னு கேட்டாங்கன்னா 2மே தான் ஆன்சர் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து திருமாலை வந்து பற்றி பாடின கடவுள் வாழ்த்து பாடு மொத்தம் எத்தனை இருக்குன்னா 2 பாடல் வந்து திருமாலை பற்றி பாடியிருப்பார். ஸோ 2 பாடல் வந்து ஸ்டார்டிங்லேயே 2 கடவுள் வாழ்த்து இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பாடலே வந்து ஸ்டார்ட் ஆகும்.
ஸோ அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கி.ஆ.பெ விஸ்வநாதன் அப்படிங்கிறவர் ஒரு நூலை வந்து பதிப்பிச்சிருக்காரு. அந்த நூலோட பேர் வந்து மும்மணிகளும் நான்மணிகளும். ஸோ அப்போ மும்மணிகள் அப்படிங்கிறது வந்து திருக்கடிகமாக இருக்கலாம், இது வந்து மூதுரையாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நான்மணிகளும் அப்படிங்கிறதுல வந்து எந்த நான்மணி கடிகை தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதில் இருக்கக்கூடிய 104 பாடல்களையும் அப்படியே பதிப்பிச்சிருக்காரு. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கி.ஆ.பெ விஸ்வநாதன் அப்படிங்கிறவர் மும்மணிகளும் நான்மணிகளும் அப்படிங்கிற அந்த நூலோட ஆசிரியர். அவர் வந்து பதிப்பிச்சிருக்காரு. ஸோ இதோட வந்து நம்ம பாடலுக்கு போகலாம். ஸோ அந்த பாடலோட விளக்கம் என்ன அப்படிங்கிறதையும் நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடலில் மனை ஒரு வீடை வந்து சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்கு புகழை சேர்ப்பது மடவர் பெண்கள். அந்த வீடு வந்து நல்ல நல்ல குடும்பம் பாயுது அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எப்படி இருக்காங்களோ அதை வச்சு தான் அந்த வீட்டினுடைய நிலைமையை வந்து நிர்ணயிக்கிறாங்க. அப்போ மனை அப்படிங்கிறது வீடு. அப்போ மனைக்கு விளக்கானது எது, சிறப்பானது எது, இல்லை வந்து பெருமை தேடி தரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது மடவர் பெண்கள். அப்போ அந்த பெண்களுக்கு சிறப்பு தருவது எது, அந்த பெண்களை வந்து இந்த குடும்பத்தில் இருக்க பெண் நல்ல பெண்ணுப்பா அப்படின்னு அந்த பெண்ணுக்குடைய எதை வச்சு அந்த பெண்ணை வந்து மதிப்பிடுறாங்க, பெண்களுக்கு சிறப்பு தேடி தருவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் பெற்ற மக்கள், புதல்வர்கள், அந்த பெண்ணுடைய குழந்தைகள் தான் வந்து பிற்காலத்தில் எப்படி நல்ல பண்புகளோடு இருக்காங்களா, நல்ல நெறிகளோடு இருக்கா, அந்த குழந்தையை பார்த்து தான் வந்து அந்த பெண்ணை வந்து நம் மதிப்பிடுவது வந்து நல்ல முறையில் மதிப்பிடுறாங்க. அப்போது ஒரு மனைக்கு பெருமை தேடி தருவது மடவர், ஒரு பெண்ணுக்கு பெருமை தேடி தருவது அவர் பெற்ற புதல்வர்கள், பண்பில் சிறந்த பிள்ளைகள். சரிங்களா? சரி, அப்போ அந்த புதல்வருக்கு எது பெருமை தேடி தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா படிக்கணும், கல்வி தான் வந்து அவங்களுக்கு பெருமை தேடி தரும். அடுத்து அந்த கல்வி அப்போ அவங்களுக்கு சிறப்பாக வரணும் அப்படின்னா நம்ம எதை ஃபாலோ பண்ணணும், ஒழுக்க நெறியோடு இருக்கணும். நல்லெண்ணங்கள் இருந்தாலே அந்த இடத்துல வந்து கல்வி வந்து நம்மளை தேடி வந்துடும். அப்போது என்ன பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இதை தான் வந்து அந்த பாடலில் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க. ஒரு மனைக்கு விளக்காவது மடவர், அந்த மடவர் பெண்களுக்கு விளக்காவது அவர் பெற்ற புதல்வர், அந்த புதல்வருக்கு விளக்காக அமைவது கல்வி, கல்விக்கு விளக்காக அமைவது கடைசியில் நல்லெண்ணங்கள். இதை தான் வந்து அந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒரு வாட்டி பார்த்துருவோம். மனைக்கு பாருங்கள், மனைக்குனா வீடு, வீடுக்கு விளக்கமாகுது மடவர் பெண்கள். அந்த பெண்களுக்கு தனக்கு தகைசால் புதல்வர், பெண் பெற்று அந்த புதல்வர் தான் வந்து அவளுக்கு வந்து விளக்காக அமைகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த காதல் புதல்வர்னா அவள் பெற்ற குழந்தைகளுக்கு எது வந்து விளக்காக அமையுதுன்னா கல்வி தான் வந்து விளக்காக அமையுது. அந்த கல்வி வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓதல் அப்படின்னா வந்து சொல்கிறது. ஸோ எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகழ்சால் உணர்வு. அந்த உணர்வு அப்படிங்கிறது என்ன உணர்வு, நல்லொழுக்கம், நல்லெண்ணங்கள், இதை தான் உணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான பொருள், குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவால், அந்த பெண்ணுக்கு விளக்காக இருக்கிறது வந்து பண்பில் சிறந்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு விளக்காக அமைவது கல்வி, அந்த கல்விக்கு விளக்காக விளங்குவது அவரிடம் உள்ள நல்லெண்ணங்கள். அந்த நல்லெண்ணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பாடலை கொடுத்துருக்க மாட்டாங்க, அப்போ இன்டெரக்டாக இருக்குது. இப்போ உணர்வு என்பது எதை வந்து குறிக்குது அப்படின்னு பார்த்தா நல்லெண்ணங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஸ்டின்லையும் கேட்கலாம். ஸோ ஒவ்வொரு செயலுமே நீங்கள் படிக்கும்போது அந்த சொற்பொருள் வந்து கவனமாக பார்த்துக்கணும். ஸோ மடவர் அப்படின்னா வந்து பெண்களை சொல்லலாம், தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்தவர்கள், மனக்கினிய அப்படின்னா மனதுக்கு இனிய குழந்தைகள், அதே போல் வந்து காதல் புதல்வர்கள் வந்து அன்பு மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓதின் அப்படின்னா சொல்கிறது, ஏற்கனவே சொன்னோம் இல்லையா. அடுத்து புகழ்சார் அப்படின்னா புகழை தரும், புகழை தேடி தரும். உணர்வு, எந்த உணர்வு, நல்லெண்ணம். ஸோ இது வந்து விளம்பி நாகனார். இந்த விளம்பி நாகனாருங்கிற பேரை வந்து பிரிச்சிருக்காங்க. விளம்பி அப்படிங்கிறது என்ன, நாகனார் அப்படிங்கிறது என்ன. விளம்பி அப்படிங்கிறது ஊரை குறிக்கக்கூடிய பெயர், நாகனார் அப்படிங்கிறது புலவரின் இயற்பெயராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சாரர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் பண்ண வேலையாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நூல் குறிப்பு பார்த்திங்கன்னா, நான்மணி கடிகை 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அதில் வந்து கடிகை என்றால், கடிகை அப்படின்னா அது வந்து அணிகலன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நான்மணி கடிகை, கடிகை அப்படின்னா அணிகலன் அப்படிங்கிறது பொருள். அப்போ 4 மணிகளை உடைய அணிகலன் அப்படிங்கிறது அதுக்கான ஃபுல் பொருள். ஸோ கடிகை அப்படின்னா பாடல் கிடையாது, கடிகை அப்படின்னா என்னது, அணிகலன், ஒருத்தர் அணியும் அணிகலன். ஸோ அந்த அணிகலனில் எத்தனை மணிகள் இருக்குது, 4 மணிகளுடைய அணிகலன் அப்படிங்கிறது பொருள். அடுத்து 4 மணிகளை கொண்ட அணிகலன் என்பது பொருள். ஒவ்வொரு பாட்டுக்கும் எத்தனை கருத்துக்கள் இருக்குது, 4 அறக்கருத்துக்கள் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ கொஷின், மடவர் அப்படின்னா பெண்கள் ஏற்கனவே பார்த்தோம். அதே போல் மனக்கினியனா மனதுக்கு இனிய பெண், அவர் பெற்ற செல்வங்கள், குழந்தைகள். உணர்வு, ஸோ உணர்வு என்கிறது எதை குறிக்கிறது, நல்லெண்ணங்கள், நல்லொழுக்கங்கள், இதை வந்து குறிக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு பாடல் என்ன கொடுத்துருக்காங்க, உணர்வுனா நல்லெண்ணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ நம்ம வந்து நல்லெண்ணங்களுக்கு தான் போடணும், நல்ல ஒழுக்கங்களுக்கு போடக்கூடாது. அடுத்து கோடிட்டிடம், 4 மணி கடிகை டாஸ் நூல்களில் ஒன்று, 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. 4 மணி கடிகை நூலின் ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்தா விளம்பி நாகனார். மனைக்கு விளக்கம், அப்போ ஒரு வீட்டுக்கு விளக்காவது எது, மடவர் பெண்கள். ஸோ 3வதுக்கு வந்து பெண்கள் ரைட் ஆன்சர். 4வதுக்கு வந்து அன்புமிக்க புதல்வர்களுக்கு விளக்காவது, ஸோ புதல்வரின் விளக்கு கல்வி. ஸோ கல்வி அப்படிங்கிறதா அந்த புதல்வருக்கு விளக்காவது. கோடத்தில் உரிய விடையை தேர்ந்தெடுத்துள்ள. கடிகை என்பதன் பொருள், கடிகைனா என்னன்னு பார்த்தோம்,
அணிகலன். ஸோ 4 அணிகளை உடையது அப்படின்னு பார்த்தோம். ஸோ கடிகை அப்படிங்கும்போது அணிகலன். அடுத்து விளம்பி என்பது டாஸ் பெயர். விளம்பி அப்படிங்கிறது ஒரு ஊரை குறிக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ இது வந்து அவரோட இயற்பெயரும் கிடையாது, அவரோட புனைப்பெயரும் கிடையாது. ஸோ அப்போ இது வந்து என்ன பெயர்? ஊர் பெயர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். விளம்பி அப்படிங்கிறது ஊர் பெயர். இதே இந்த இடத்துல விளம்பிக்கு பதிலாக உங்களுக்கு நாகனார் என்பது என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நாகனார் அப்படிங்கிறது அவரோட இயற்பெயராக போடலாம். சரிங்களா? ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு விளம்பி அப்படிங்கிறதோட ஆன்சர் வந்து ஊர் பெயர். சரி, இதோட வந்து உங்களுக்கு 2 டாபிக்ஸ் வந்து கவர் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 2 வந்து உங்களுக்கு கவர் ஆகும். அதாவது ஏற்கனவே உங்களுக்கு சிலபஸ் வந்து கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடியில் கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட் 2 டாபிக் வந்து நான் டெஸ்ட்டுக்கு முடிச்சுட்டு 4 மணிக்கு அடுத்து வந்து பழமொழி 4 முதுமொழி காஞ்சியும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கண்டக்ட் ஆகும். தேங்க்யூ.